அத்தியாயம் 20. அனைவரின் பார்வையும் அவர்கள் மேலிருந்தது. அமைதியாக வந்து நின்றவரின் பார்வையோ கோவிலின் மீது விழுந்தது. கண்மூடி ஒரு நிமிடம் நின்றவரிடமிருந்து பெருமூச்சு எழுந்தது. காற்றை நன்றாக சுவாசித்து அதில் வந்த செய்தியை உணர்ந்தவரின் மனம் லேசாக சோர்வடைந்தது. தெய்வநாயகி அவரின் முன் சென்று, "அம்மா, கோவிலை திறக்கலாமா?" என்றார் பவ்யமாக. என்றவர் ரிஷியிடம், "அரை மணி நேரத்துக்குள்ள கோவிலை சுத்தம் செய்யணும். நடக்க வேண்டிய நல்ல காரியம் முழுவதும் விடியறதுக்குள்ள நடந்து முடியணும்" என்றார். அவரை அறிந்திராத ரிஷி அன்னையிடம், "மா, யார் இவங்க?" என்றான். அவனை பார்த்து மெல்லிய புன்னகை சிந்திய வாசமல்லி தன் அருகே வரும்படி அழைத்தார். அவன் அருகே வந்ததும், "நான் சொன்னதை செய். நமக்கு நேரம் அதிகம் இல்லை. 20 வருஷமாக பூட்டி இருந்த கோவிலை இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ளே திறக்கணும். அந்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது" என்றார். அவரது குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவனை மறுத்து பேச விடாது அப்படியே ஏற்றுக்கொள்ள வைத்தது. உடனே ஆட்களை அழைத்து விரைந்து கோவிலை சுத்தம் செய்யும்படி கூறினான். அப்பொழுது மித்ரா, "அங்கே அந்த பாம்பு ஒன்று இருக்கு" என்றாள் பயத்துடன். அவளை திரும்பி பார்த்த வாசமல்லி, "அது போயிடுச்சு, இனி வராது" என்றார். ரிஷி, பவன் மற்றும் மித்ரா மூவருக்கும், "யார் இவர்? எல்லா கேள்விகளுக்கும் இடையளிக்கிறார். முற்றும் துறந்த துறவி போல தோற்றமளிக்கும் அவரை செங்கமலமோ தெய்வநாயகியோ மறுத்து பேசாமல் இருக்கிறார்களே" என்று பார்த்தார்கள். செண்பகத்தை தனது பிடியிலேயே வைத்திருந்த செங்கமலம், "ரிஷி, அம்மா சொன்னதை செய்" என்றார். அப்பொழுது பவன் பாட்டியிடம், "நான் போய் கவியையும் அம்மாவையும் அழைத்து வரனே" என்று கூறி கிளம்பினான். "தம்பி, நீங்கள் போக வேண்டாம், அவங்களே வருவாங்க" என்றார் வாசமல்லி. அதுவரை இருந்த பொறுமை பறந்தோட, "ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க, யாருங்க நீங்கள்?" என்றான் எரிச்சலுடன். செங்கமலமும் தெய்வநாயகியும் பதறி ஏதோ சொல்ல வர அவர்களை அடக்கியவர், "வாப்பா, நானே சொல்கிறேன்" என்று அவனது கைகளை பற்றி கொண்டு கோவிலின் அருகே செல்லத் தொடங்கினார். "நான் யாருன்னு கேட்ட இல்லையா? இங்கே இருக்கும் பூர்வ குடிகளுக்கு தலைவி. இந்த குடும்பத்தின் மூத்த குடிமகளா அங்கீகரிக்கப்பட்டவள். இங்கே நான் சொல்கிறது தான் எல்லாமே. உங்கள் பரம்பரையில் எங்கள் மக்களின் தலைவர்களை தங்களோட குருவா அங்கீகரித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவாங்க." அவர் சொல்ல ஆரம்பித்ததும் ரிஷியும் மித்ராவும் பவனுடன் இணைந்து கொண்டனர். "நாங்கள் தான் இங்கே அனைத்திலும் முதன்மையாக நின்று எல்லாவற்றையும் நடத்தி வைப்போம். உங்கள் வீட்டு கல்யாணம் முதல் கருமாதி வர நாங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இங்கே நிற்கிற இந்த கோவிலில் இருப்பவள் கூட எங்களோட தெய்வம் கன்னியம்மாள் தான். மிகவும் உக்கிரமானவள். உன் தந்தையின் காலத்தில் நடந்த ஒரு தவறினால் தன்னை அவளே பூட்டிக்கிட்டா. இப்போது கோவிலை திறக்க அவகிட்டேருந்து உத்தரவு வந்திருக்கு" என்றவரின் பார்வை ரிஷியின் மீது விழுந்தது. "நீலோற்பலம் மாளிகையை பற்றி உங்களுக்கு தெரியுமா?" அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த வாசமல்லி, "தெரிஞ்சுக்க விரும்புறியா?" "ஆமாம்மா." "நீலோற்பலம்" என்று சொன்னவரின் கண்கள் தானாக மூடிக்கொண்டது. "காலங்காலமாக இந்த ஊரில் தொழில் நடத்தி வந்தவங்க உன்னுடைய மூதாதையர். பொதுவாக தொழில் செய்ய வருபவங்க அங்கே இருக்கும் பூர்வ குடிகளுக்கு தொல்லை கொடுத்து அவர்களின் நிம்மதியை கெடுத்து தங்களின் தொழிலை வளர்ப்பார்கள். ஆனால் உன்னுடைய முன்னோர்கள் எங்களையெல்லாம் மதித்து எங்கள் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செஞ்சாங்க. அதனால் நாங்கள் அவங்கள எங்கள் வீட்டு பிள்ளைகளாக ஏற்றோம். அதிலும் உன் எள்ளு தாத்தா கல்யாணராமன் என் குடிகளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார். கல்யாணராமனோட பிள்ளை ராஜாராமனுக்கு ஒரு கண்டம் ஏற்பட்டது. அதிலிருந்து அவரை காப்பாற்றினார் என் குருநாதர். அவரின் வாழ்க்கையில் மேலும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் என்று கணித்து இந்த கோவிலை இங்கே எழுப்பணும்னு வேண்டுகோள் விடுத்தார். கல்யாணராமனும் அதுக்கு ஒத்துக்கொள்ள அன்றுதான் முதன்முறையாக என் குருநாதரின் உதவியோட இந்த கோவில் இங்கு எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. எங்கள் தெய்வத்தை கோவிலில் பிரதிஷ்டை செய்ய கல்யாணராமனோட உறவினர்கள் விரும்பலை. ஆனால் கல்யாணராமன் எதையுமே கேட்கல. என் குருநாதர் முன்னே நின்று அனைத்து சம்பிரதாயங்களையும் செஞ்சு முடித்தார். அதன் பின்னர் கல்யாணராமனின் குடும்பத்து விசேஷங்கள் அனைத்தும் இங்கே தான் நடந்துச்சு.
ராஜாராமனின் திருமணம் உட்பட. அடுத்து வரும் தலைமுறையினர் கூட இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போனார் கல்யாணராமன். உங்களின் குழுமம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற குழுமமாக உருவாகியது. உங்களின் தயாரிப்புகளை பற்றி எங்கள் உலகமெங்கும் பேசப்பட்டது. அடுத்து தலைமுறையினர் தலையெடுக்கத் தொடங்கினர். ராஜாராமன் கல்யாணிக்கு செங்கமலம் என்கிற மகளும் ரகுராமன் என்கிற மகனும் இருந்தனர். செங்கமலத்திற்கு விஜயராஜா என்பவரை திருமணம் செய்து கொடுத்தனர். ரகுராமனுக்கு மஞ்சுளா என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. அனைவரும் இதே மாளிகையில் ஒத்துமையாக ஒன்றாக வசித்து வந்தாங்க. செங்கமலத்திற்கு அருணா அப்படிங்கிற பொண்ணும் பூமிநாதன் என்கிற மகனும் பிறந்தனர். ரகுராமனுக்கு விஸ்வநாதன், சந்திரசேகர் என்று 2 பிள்ளைங்க. எல்லோருமே அன்பானவர்களாக நல்லவங்களாக வளரத் தொடங்கினாங்க. அப்பொழுது வெளியூர்லேருந்து ஒரு குடும்பம் பஞ்சம் பிழைக்க இங்கே வந்து சேர்ந்துச்சு. கேசவன் என்கிற அந்த குடும்பத் தலைவர் பக்கத்து எஸ்டேட்டில் மேனேஜராக சேர்ந்தார். அவரது மனைவி கஸ்தூரி மற்றும் பிள்ளைகள் வேதநாயகம், லோகநாயகி, அப்புறம் செண்பகம் அவங்களோட இங்கே பஞ்சம் பிழைக்க வந்தாங்க. பக்கத்து எஸ்டேட்டில் பெரிய அளவில் தொழில் செய்யவில்லை. அவர்களிடம் இருந்த இடங்களை வச்சு சிறிய அளவில் தேயிலை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னுடைய பாட்டனாருக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. குடும்பங்களும் நல்ல தோழமையுடன் இருந்து வந்தனர். பிள்ளைகளுமே ஒன்றா நல்ல விதமாக பழகி வந்தாங்க. அவங்களோட பையன் மனோகரன் மிகவும் பண்பானவன், அன்பானவன். அவங்க கிட்ட வேலை செய்து கொண்டிருந்த கேசவனுக்கு அவங்க கொடுத்த சம்பளம் பத்தலை. அதனால் அவங்களே அறியாமல் சில பல தில்லுமுள்ளு வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அதனால் வருமானம் பெருக ஆரம்பிச்சது. மனோகரனின் தந்தைக்கு அவர் செய்து கொண்டிருந்த தவறுகளை இனம் காண முடியல. கேசவனை ரொம்ப நல்லவனாக எண்ணிக்கொண்டிருந்தார். ரகுராமனின் மகன்கள் பிஸ்னஸை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர்களுடன் அருணாவும் பூமிநாதனும் சேர்ந்துக்கிட்டாங்க. கேசவனின் பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டே வந்தாங்க. வேதநாயகமும் லோகநாயகியும் அப்படியே கேசவனை மறு உருவமாக வச்சு பிறந்திருந்தாங்க. செண்பகம் அப்படியே அம்மாவை கொண்டிருந்தா. வேதநாயகத்திற்கு அப்பா வேலை செஞ்ச இடத்துல வேலையில் சேர இஷ்டம் இல்லை. அவருக்கு தெரியும் அங்கே நிறைய சம்பாதிக்கவோ திருட்டுத்தனம் செய்யவோ அதிக வாய்ப்பில்லை என்று. அதனால தான் என்ன செய்வது என்று யோசித்து ஸ்வான்லைக் குழுமத்தில் வேலையில் சேரலான்னு முடிவு செஞ்சார். வேலைக்கு அப்ளை செய்யவோ சிபாரிசு மூலியமாக கூட ட்ரை பண்ணாமல் நேரடியாக கம்பெனியில் போய் நின்னார். தான் வயதில் உள்ளவர்களை பார்க்காம பெரியவங்களை பார்த்து வேலையை வாங்கிடணுன்னு அவங்கள சந்திக்க அனுமதி கேட்டார். முதல்ல மறுக்கப்பட்டாலும் பின்னர் கிடச்சிது. வேதநாயகன் யார் என்று அறிந்த செங்கமலமும் ரகுராமனும் அவன் எதுக்கு இங்கே வரான் என்கிற யோசனையோடு இருந்தாங்க. ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்த வேதநாயகமும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கும் வகையில் நடக்காமல் அவங்களுக்கு எதிரவே நாற்காலியில் அமர்ந்தான். தான் வேலை கேட்டு வந்திருக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க அமர சொல்லாமலே அமர்ந்தான். பல்லை கடித்த செங்கமலம் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் என்று விசாரித்தார். அவருக்கு பதிலளிக்காமல் ரகுராமனிடம் வேலையில் சேர வந்திருப்பதாகவும் தன்னோட தகுதிக்கு ஜிஎம் போஸ்ட்டு தான் வேணும் என்று தெனாவெட்டா கேட்டிருக்கான். அதை கேட்டு 2 பேரும் அதிர்ந்து போயிட்டாங்க. செங்கமலமும் பயங்கரமாக கோபம் அவனை முறைச்சி பார்த்தார். உடனே வெளியே போகும்படியும் கூறினார். வேதநாயகமும் தனக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிராவே பேசியிருக்கான். பொறுமை இழந்த செங்கமலம் செக்யூரிட்டிங்களை கூப்பிட்டு அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்படி சொல்லியிருக்கார். இதை எதிர்பார்க்காத வேதநாயகம் அனைவரும் பார்க்கும்படி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டு கிடந்தான். அந்த நிமிடம் கம்பெனி வாசலில் வச்சு சபதம் எடுத்துக்கிட்டான். தான் அதே கம்பெனியில் முழு மரியாதையோடு வந்து அமரணும்னு. அதன் பின்னர் அந்த சம்பவத்தை ஸ்வான்லைக் குழுமத்தினர் மறந்தே போயிட்டாங்க. வேதநாயகம் தந்தையின் வழியை பின்பற்றி மனோகரன் கிட்ட வேலையில் சேர்ந்துட்டான். அதே சமயம் ஸ்வான்லைக் குழுமத்தில் வேலையில் சேருவதற்கான வழிகளையும் தேட ஆரம்பித்தான். வேதநாயகம் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் தந்தையை போன்றே இவனும் தவறான வேலைகளைத்தான் செய்து கொண்டிருந்தான். தந்தை தேவைக்கு மட்டும் தவறு செய்ய இவனோ மனோகரனிடமிருந்து அவனது சொத்துக்களை அபகரிக்கும் வேலையை செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
தன்னை பற்றி சுவாநிலை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படி நெருங்குவது என்று குறுக்கு வழியில் யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவன் கண்ணில் பட்டது அருணா. படித்துவிட்டு தங்களோட தொழிலை பார்த்து கொள்ளும் அவளை காதல் வலையில் வீழ்த்தினால் நிச்சயம் தனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டான். சின்னவர்கள் யாருக்கும் வேதநாயகத்தின் குணங்கள் தெரியாது. எல்லோருமே நல்ல நட்புடன் பழகக்கூடியவர்கள். அதனால் அருணாவிடம் நெருங்கிய போது அவள் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டாள். நட்பாக தொடங்கிய பயணம் மெல்ல காதலாக மாற ஆரம்பித்தது. அருணாவை பொறுத்த வரைக்கும் வேதநாயகத்தை மனதார விரும்பினாள். அவளுக்கு அவனது நோக்கம் எதுவுமே தெரியாது. அவளின் நம்பிக்கையை முழுமையாக பெரும் முயற்சியில் வெற்றி கொண்டான். தாங்கள் காதல் என்று சென்று நின்றால் நிச்சயமாக பிரித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்தவன் அவளை பெரும்பாடுபட்டு சம்மதிக்க வச்சு மதுரையில் வைத்து தாலியை கட்டிட்டான். அதுதான் முதன்முறையாக உங்கள் குடும்பத்தில் இந்த கோவிலை மீறி நடந்த நிகழ்வு. இருவரும் மாலையும் கழுத்துமா இந்த மாளிகையின் வாசலை மிதித்தார்கள். இங்கிருந்தவர்கள் அனைவருக்கும் பேரதிர்ச்சி. செங்கமலத்திற்கு தன் பெண்ணை அடித்து நொறுக்கும் அளவுக்கு கோபம். அவன் ஒரு நச்சு பாம்பு என்று அறிந்தவருக்கு தன் மாப்பிள்ளையாக வந்து நிற்பவனைக் கண்டு நொந்து போனார். அவரும் அவரது கணவரும் பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட மற்றவர்களின் அறிவுரையால் அந்த மாளிகையினுள் உரிமையாக நுழைஞ்சான். செங்கமலம் ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்தார். எக்காரணம் கொண்டும் அவனை கம்பெனி பக்கம் விடக்கூடாது என்று. தாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவன் கம்பெனியில் நுழைய முயல்வான் என்று எதிர்பார்த்திருக்க அவனோ காலம் கனிய காத்திருந்தான். அருணாவின் அன்பு கணவனாக அந்த வீட்டிற்கு நல்ல மாப்பிள்ளையாக நடந்து கொண்டான். 1 வருடம் கடந்த நிலையில் அருணா கர்ப்பமடைந்தார். அதே சமயம் வேதநாயகத்தின் தந்தை கேசவன் உயிரிழந்தார். அதை சாக்காக வைத்து தன்னோட குடும்பத்தை மாளிகைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். லோகநாயகி அண்ணனைப் போலவே அந்த மாளிகை தனது அதிகாரத்தின் கீழ் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த பணம், புகழ், ஆடம்பரம் எல்லாம் தனதாக வேண்டும் என்று நினைச்சா. ஆனால் அங்கிருப்பவர்கள் தங்களை ஒரு படி கீழே வைத்திருக்கிறார்கள் என்று ஆத்திரப்பட்டா. இதை எதையுமே அறியாத அருணா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அதான் அவங்க அம்மா. அவளது ஒரே குறை அன்னை தன்னிடம் பேசவில்லை என்பதுதான். செம்பகம் அவள் ஒரு பருவக்குமரியாக அந்த வீட்டில் நுழைந்திருந்தாள். அவளது மனமோ பூவை போன்று மென்மையானது. வேதநாயகத்தையும் லோகநாயகியையும் யாருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் செண்பகத்தை அனைவருக்கும் பிடித்தது. அத்தனை மென்மையான மனதுடையவளாக இருந்தாள். செங்கமலம் கூட அவளிடம் முகம் திருப்பாமல் இருந்தார். அந்த வீட்டின் உயிர்ப்பை மீட்டு தந்தது அவள்தான். வேதநாயகத்திற்கு அவள் மீது அன்பில்லாமல் இருந்தது. சாமர்த்தியமும் சாதுரியமும் இல்லாத அவளால் தனக்கு உபயோகம் இல்லை என்று எண்ணினார். ஆனால் அவளது அழகு அந்த வீட்டில் தான் மேலும் அழுத்தமாக காலூன்ற பயன்படும் என்று எண்ணினார். சந்திரசேகருக்கு அப்பொழுது திருமணம் நடக்கவில்லை. அவர் திருமணத்தை விரும்பாத அண்ணன் மகனை தன் மகனாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார். செண்பகத்தை வைத்து சந்திரசேகரை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்துடன் காத்திருந்தார். நாட்கள் மாதங்களாக உருண்டோட அருணா பவனை பெற்றெடுத்தார். பவனுக்கு 3 மாதங்கள் கடந்திருந்த நிலையில் வேதநாயகம் மாளிகையில் குழப்பத்தை உண்டாக்கத் தொடங்கினார். தனக்கு கம்பெனியில் பதவி தர வேண்டும் என்று அதிகாரத்தோடு கேட்க ஆரம்பித்தார். அதைக் கண்டு வெகுண்டெழுந்த செங்கமலத்தை கிண்டலாக பார்த்து ஷேர்ஹோல்டர்களில் பலரின் ஆதரவை தான் பெற்றிருப்பதாகவும் எந்த நேரம் வேண்டுமானாலும் கம்பெனியில் பிரச்சனையை உண்டாக்க முடியும் என்று குண்டை தூக்கி போட்டார். அன்றுதான் முதலாக வேதநாயகத்தின் மற்றொரு முகத்தை கண்டார் அருணா. தான் விரும்பி மணந்த வேதநாயகம் இவ்வளவு கேவலமானவனா என்று வெறுத்து போனது. அவர் சொன்னதை வைத்து ஷேர்ஹோல்டர்களை விசாரிக்க அது உண்மை என்று புரிந்து போனது. வேறு வழியில்லாமல் அவர் கேட்ட பதவியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பவனுக்கு அவர் சொல்வதை கேட்க கேட்க மனம் வெறுத்து போனது. தான் அவரின் மகனாக பிறந்ததை எண்ணி வெட்கமடைந்தான். அவனது உணர்வுகளை புரிந்து கொண்ட ரிஷியும் மித்ராவும் இருபுறமும் அவனது கரங்களை அழுத்தமாக பற்றி ஆதரவாக நின்றனர். இத்தனை குழப்பங்களுக்கு நடுவே இருவேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. அதை யாரும் உணரவில்லை. அதை உணர்ந்தபோது காலம் கடந்திருந்தது. அத்தனை வருடங்களாக திருமண பந்தத்தில் விருப்பமில்லாமல் இருந்த சந்திரசேகருக்கு லோகநாயகியின் மீது விருப்பம் எழத் தொடங்கியிருந்தது. அது தானாக ஏற்பட்டதா,
லோகநாயகியாக உண்டாக்கியதா என்ற கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை. அதே சமயம் மனோகரனுக்கும் செண்பகத்திற்கும் இடையில் காதல் மலர்ந்திருந்தது. அவர் சொன்னதைக் கேட்டதும் ரிஷி சற்றே நிமிர்ந்து நின்றான். அவன் மனம் படபடவென்று துடித்து கொண்டிருந்தது. விஸ்வநாதனுக்கு சில காலம் முன்புதான் தெய்வநாயகியுடன் திருமணம் முடிந்திருந்தது. மனோகரனும் விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்கள். செண்பகத்திற்கும் மனோகரனுக்கும் இடையேயான அன்பை கண்டு கொண்டது விஸ்வநாதன் மட்டும்தான். அவருடைய உள்ளம் நண்பனுக்காக மகிழ்ந்தது. செண்பகத்தின் குணம் அவருக்கும் மிகவும் பிடிக்கும். அதனால் தனது நண்பனுக்கு நல்லதொரு பெண்ணின் அன்பு கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ந்து போனார். உடனடியாக தானே வேதநாயகத்திடம் பேசி திருமணத்தை முடிப்பதாக நண்பனிடம் கூறினார். மனோகரனுக்கு செண்பகத்தின் மீது அளவில்லாத காதல். தனிமையில் அவர்கள் சந்திக்கும்போது அவளை அல்லி என்றே அழைப்பார். அவளது கண்கள் நீல அல்லி மலர் போன்று இருப்பதாகவும் வர்ணிப்பார். அந்த நீலோற்பல விழிகளின் மீது இதழ் பதித்து விடையளித்து அனுப்புவதை வாடிக்கையாக வைத்து கொண்டார். இவர்களின் காதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருக்க, செண்பகத்திற்கு திருமண பரிசாக ஒரு மாளிகையை வழங்க வேண்டும் என்கிற ஆவல் எழுந்தது. அதற்காக தங்களின் இடங்களில் எந்த இடத்தில் கட்டலாம் என்று பார்க்க தொடங்கும்போது தான் சொத்தில் பாதிக்கு மேல் வேதநாயகத்தின் பேரில் மாறியது தெரிந்தது. அதை கண்டு அதிர்ந்து போய்விட்டார். இத்தனை நாட்கள் முட்டாள்தனமாக ஒருவனை நம்பிக்கொண்டிருந்திருக்கிறோம் என்று எண்ணி உடல் நலமில்லாமல் படுத்து விட்டார். தாய் தந்தை உற்றார் உறவினர் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த நண்பனை காண ஓடோடி வந்தார் விஸ்வநாதன். அவரிடம் தான் ஏமாந்த கதையை சொல்லி அழுதார் மனோகரன். அதோடு செண்பகத்தின் காதலும் வேதநாயகத்தின் திட்டத்தில் ஒன்றாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார். அதனால் அவளிடமிருந்து விலகிவிட எண்ணினார். இவற்றையெல்லாம் கேட்ட விஸ்வநாதனுக்கு அதிர்ச்சி. கடைசியாக செண்பகத்தை பற்றி கூறியவுடன் நிச்சயமாக அவள் அப்படிப்பட்டவள் அல்ல என்றார். எதையும் ஏற்கும் மனநிலையை இழந்திருந்தார் மனோகரன். யாரிடமும் எதையும் சொல்லாமல் மனோகரனுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தார் விஸ்வநாதன். செண்பகமோ மனோகரனின் புறக்கணிப்பில் மனம் உடைந்து போய் எந்நேரமும் அழுத கண்களோடு சுற்றி கொண்டிருந்தாள். அதே நேரம் சந்திரசேகரின் விருப்பம் மாளிகையில் அதிர்ச்சியை ஏற்படுத்த செங்கமலம் லோகநாயகியை அண்ணன் மகனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கவில்லை. போராட்டமும் குழப்பமுமாக இருந்த இடத்தில் லோகநாயகி தற்கொலை செய்து கொள்வதற்கு முயல வேறு வழி இல்லாமல் அவர்களின் திருமணம் இந்த கோவிலில் என்னால் நடத்தி வைக்கப்பட்டது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் விஸ்வநாதன் தனது நண்பனையும் செண்பகத்தையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருந்தார். அவரின் முயற்சி வெற்றியடைய இருவரும் பழையபடி மனதால் நெருங்கினார்கள். மனோகரனுக்கு மீண்டும் அவளுக்காக மாளிகை கட்டும் ஆசை எழ சரியான இடம் கிடைக்காததால் தவித்து கொண்டிருந்தார். அதை அறிந்த விஸ்வநாதன் தனக்காக வைத்திருந்த அந்த காட்டுத் தோட்டத்தை நண்பனுக்கு பரிசாக கொடுத்தார். மனோகரன் விரைவாக கட்டும் பணியை தொடங்கினார். அவர் மனதில் ஒரு சஞ்சலம் வேறு இருந்தது. வேதநாயகத்தின் சம்மதத்தோடு அவர்களின் திருமணம் நடக்கக்கூடாது என்றும் எண்ணினார். அவரின் துரோகம் மனோகரனின் மனதை இறுக வைத்திருந்தது. நீலோற்பலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்ததும் தங்களின் திருமணத்தை விஸ்வநாதனின் முன்னிலையில் வைத்து கொள்ளலாம் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதுவரை எவரும் அறியாமல் இருக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தனர். வேதநாயகமோ மெல்ல மெல்ல கம்பெனியின் அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றும் முயற்சியில் இறங்க ஆரம்பித்தார். ஆனால் விஸ்வநாதனும் செங்கமலமும் அவரை எந்த பக்கமும் போக விடாமல் இழுத்து பிடித்திருந்தனர். அவர்கள் இருவரையும் எப்படி மடக்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தார். அருணாவை வைத்து செங்கமலத்தை மடக்கிவிடலாம், ஆனால் விஸ்வநாதனை எப்படி மடக்குவது என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் ஒரு விஷயம் அவர் கண்ணில் பட்டது. விஸ்வநாதன் செண்பகத்திடம் அதிகமாக பேசுவது போல தோன்றியது. அதிலும் செண்பகத்தின் முகத்தில் அவரை கண்டதும் ஒருவித மகிழ்ச்சியை கண்டார். வேதநாயகத்தின் மனதில் திட்டம் ஒன்று உருவானது.